கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்கு தத்தத்தை நாம் படித்தவுடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த 2025 வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். அப்போ பாருங்க, கொடுக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் ஒருவேளை கர்த்தர் தான் இந்த வார்த்தையை கொடுத்தாரா, கர்த்தருடைய வசனம் தான் இதுவா? அப்படி என்று சொன்னால் கவனியுங்கள், 9 மாதம் ஆகிவிட்டது, இன்னும் இந்த வாக்கு தத்தம் நமக்கு நிறைவேறலையே, இன்னும் இந்த வாக்கு தத்தம் நமக்கு என்ன செய்யலையே, நடக்கலையே அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யலாம், நினைக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தர் நமக்கு 1வது மாசத்துல வாக்கு தந்தா, 9வது மாதம் ஆகிவிட்டது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்திலேயே ஆண்டவர் விளக்கத்தையும் கொடுத்துட்டார். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்திலேயே விளக்கத்தை கொடுத்துட்டார். சின்னவன் 1000 ஆக்குவேன், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். எப்போ? ஏற்ற காலத்திலே. அப்படின்னா நமக்கு கர்த்தர் வாக்கு தந்தா, வாக்கு தந்த கர்த்தர் வாக்கு தத்தத்தை மறக்கவில்லை. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறக்கவில்லை. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரே, மறந்துட்டாரா அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் மறக்கல. சோத்திரம். வாசிப்போம் ஒரு வசனத்தை. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 13:16. தப்பா வாசிக்காதீங்க, அது இல்ல, தப்பு. ஆதியாகமம் 13:16. ஒருவன் பூமியின் துளையை எண்ணக்கூடுமானால் சந்ததியை எண்ணப்படும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தந்தார். போன வாரம் நான் கரெக்டா தான் வசனத்தை சொன்னேன். நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொல்லி நீங்க தப்பா வாசிச்சீங்க. நான் என்னோட வசனத்தை தப்பா எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் மறுபடியும் போய் திருப்பி பார்க்கிறேன். நான் எழுதிக்கிற வசனம் கரெக்டா இருக்கு, நீங்க வாசனம் தப்பு. சரிங்களா? அப்போ என்னென்ன ஒரு சில நேரங்கள் நீங்க தப்பா வாசிக்கிறதுனால நான் இங்க வசனத்தை நோட் பண்ணணும், தப்பா இருக்குமோ நான் என்ன செஞ்சிடறேன், நான் யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. அதனால நீங்க சரியா எடுத்து கவனமாய் சொல்லுகிற வசனங்களை கவனமாய் வாசியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 13:16 கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்து போலவும் கடற்கரை மணலத்தனையாக நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லி கர்த்தர் யாருக்கு வாக்கு தருங்க? ஆபிரகாமுக்கு வாக்கு தந்தார். ஆபிரகாமுக்கு வாக்கு தந்தார். அப்போ வாக்கு தந்தவர் ஆபிரகாமுக்கு உடனே சந்ததியை தூளை போல பெருக பண்ணிட்டாரா? இல்லை. ஒரு அளவை சொல்லுங்களேன். அப்போ ஆபிரகாமுக்கு 75 வருடத்திலே வாக்கு தத்தம் தந்தவர் 100 வருடத்துல தான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அதுல கர்த்தர் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கொடுத்தாரு. ஒரு அளவை சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. எப்படி தந்தாருங்க? பூமியின் தூளை போல தரல, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. சரிங்களா? அப்ப நமக்கு கர்த்தர் ஒன்னே ஒண்ணு கொடுத்திருந்தாருன்னா அது ஒன்னே ஒண்ணுதான், கண்ணே கண்ணு தான். அல்லேலூயா. ஈசாக்கை மட்டும்தான் தந்தார். அப்போ ஈசாக்கை கொடுத்தவர் பாருங்க. அதுக்கப்புறம் ஈசாக்கு யாரை கொடுக்கிறாரு? ரெபெக்காள் இல்லைங்க, பிள்ளைகளை நாம பேசுறேன். பிள்ளைகள் சம்சாரத்துக்கு போல நீங்க சம்சாரத்தை இருக்கீங்க போல. சோத்திரம். நான் என்ன பண்றேன், பிள்ளைகள் சமாச்சாரத்துக்கு வரேன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்குக்கு யாரை கொடுத்தார்? யாக்கோபையும் ஏசாவையும் கொடுத்தார். அப்புறம்
யாக்கோபுக்கு யாரை கொடுத்தாங்க? 12 பிள்ளைகளை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். சரிங்களா? அப்போ பாருங்க, யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. யோசேப்பும் ஆ அவனுடைய சகோதரர் யாவரும் ஆ அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். ஆ இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஆ ஏராளமாய் பெருகி ஆ பலத்திருந்தார்கள். ஆமா, போதும். எங்கீங்க? இஸ்ரவேல் புத்திரர் யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தாங்க. எத்தனை தலைமுறைன்னு சொல்லுங்களேன்? ஆபிரகாம் ஒரு தலைமுறை, ஈசாக்கு 2வது தலைமுறை, யாக்கோபு 3வது தலைமுறை, யோசேப்பு எத்தனை தலைமுறைங்க? 4 தலைமுறை. இப்ப 4 தலைமுறையில ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தந்தார், உன் சந்ததி என்னது? பூமியின் தூளை போல, டஸ்ட், மணல். மணல் இருக்குதுங்களா? பூமியின் தூள் என்னதுங்க? மணல், சாண்ட். இந்த மணலை போலன்னா மணல் எண்ண முடியாது. சரிங்களா? இன்னைக்கு நிறைய மந்திரவாதிக குட்டிச்சாத்தான் கையில மணல் எடுத்து கொடுத்துருவாங்க. மணலை என்ன சொன்னா குட்டிச்சாத்தானால என்ன செய்ய முடியாது? என்னவே முடியாது. அப்ப அதுதான் ஒரு ட்ரிக்ஸ். ஏன்னு சொன்னா இது எங்க இருந்து கண்டுபிடிச்சான்னு தெரியுங்களா? பைபிள்ல இருந்தா கண்டுபிடிச்சோம். ஒரு ஆளு சொல்லுங்களேன். அப்ப மணலை என்ன செய்ய முடியாதா? என்ன முடியாதா? நம்முடைய தலைமுடிய என்ன முடியாது. சரிங்களா? அதனாலதான் அவன் மந்திரம் செய்யறவன் குட்டிச்சாத்தா கிட்ட முடி என்னன்னு கொடுத்துருவான். இது என்ன செய்யாதுங்க? முடி என்ன கணக்கே வராது. ஒரு முடி விட்டா போதும், மறுபடியும் பழசு முதல்ல என்ன செய்யணும்? என்னன்னு. அப்போ மணல். அப்போ பாருங்க, இப்படி பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே அது என்ன செய்யல? நடக்கல. எப்ப நடந்தது? 4 தலைமுறைகள் கழித்து. ஒரு அளவே சொல்லுங்க. அப்படிதான் வசனத்தை வாசிக்கிறோம். என்ன செஞ்சாங்க? யோசேப்பும் அவனுடைய சகோதரி யாவரும் எல்லாருமே செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுதான்? இஸ்ரவேல் ஜனங்கள், வாசிங்க 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. ஒரு அளவே சொல்லுங்களேன். அதனால சொல்லுங்க, அதனால எத்தனை தலைமுறை ஆனாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப எப்போ நிறைவேற்றினாருங்க? 4 தலைமுறைக்கு அப்புறம் நிறைவேற்றின ஆண்டவர் இன்றைக்கும் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு அளவே சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோமா? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இன்றைக்கும் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர் இன்றைய வரைக்கும் அந்த வாக்கு தத்தம் என்ன செய்துங்க? நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போ அவருடைய தலைமுறையில பாருங்க, இன்றைக்கு எல்லாமே நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே யார் தாங்க? ஆபிரகாமின் சந்ததி தான். சரிங்களா? இவனும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறான்னு சொல்லி யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு? நீங்க தான் பாஸ் பண்ணிருக்கீங்க. இவனும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறான், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் சந்ததியாக. யாருங்க? சகேயுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். சரிங்களா? அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி. ஒரு அளவு சொல்லுங்க. அப்ப நீங்களும் நான் யார் தாங்க? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆபிரகாமுக்கு எப்பவோ வாக்கு தந்த கர்த்தர் 4 தலைமுறைக்கு அப்ப அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவில்லை. அல்லேலூயா. அப்ப என்னன்னா 4வது தலைமுறைக்கு அப்புறம் தான் கர்த்தர் வைத்திருந்த காலம். சொல்லுங்களேன். அப்ப நமக்கும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. அப்போ தீவிரமாய் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? நடப்பிப்பார். ஆண்டவர் எப்படி செய்வாருங்க? ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பார். அப்ப இன்றைக்கு ஒருவேளை அங்கங்க சின்ன சின்ன இடங்கள் காலி இருக்கலாம். சோத்திரம். காலம் வரும்போது இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரும், இல்லை இடம் கிடைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும்போது இங்க என்ன இடம் என்ன கிடைக்காதுங்க? முன்னாடி போய் இடத்தை பிடிக்கணுங்கிற ஒரு காலத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அப்பொழுது ஏற்ற காலம் அது தீவிரமாய் நடக்கும். வருகிற ஜனங்களை யார் என்ன செய்ய முடியாதுங்க?
தடை செய்ய முடியாது. அப்ப சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இப்போ நமக்கு அந்த வசனத்தை தந்தாரு, ஏன் நிறைவேற்றல? நம்ம ஒருவேளை ஆண்டவர் தரலைன்னு தப்பா நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் தான் தந்தார், ஆனா ஒரு காலத்தை வச்சுக்கிறார், அந்த காலத்தில் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அது வரைக்கும் நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாதுங்க? சோர்ந்து போக கூடாது. அவருடைய வசனம் என்ன செய்யுங்க? நிறைவேறும். சரிங்களா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10 நிமிஷத்துக்கு என்ன பாயிண்ட் கொடுக்குறதுன்னு தெரியல. சோத்திரம். கர்த்தர் நம்முடைய இடைப்படுவார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 55வது அதிகாரத்துல 10வது வசனம் 11வது வசனம், மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து புசிக்கிறவனுக்கு கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது என்ன? ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருடைய வசனம் வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ கர்த்தருடைய வசனம் மனுஷனுடைய வார்த்தையை போல் அல்ல. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் நமக்கு எதற்காக அந்த வார்த்தையை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை அனுப்பின காரியம் ஆகாம அது கர்த்தருக்கு வறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு வசனம் தந்தார், வாக்குத்தத்தம் தந்தார். நிச்சயம் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு அளவை சொல்லுங்க. அப்போ ஏன் தீவிரமாய் நிறைவேற்ற வேண்டும்? ஏற்ற காலத்திலே தீவிரமாய் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன். ஏன் கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க வேண்டும்? சரிங்களா? ஏன் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எப்படி சொல்றாங்க? ஏற்ற காலத்திலே தீவிரமாய். சரிங்களா? ஏன் தீவிரமாய் நடப்பிக்க வேண்டும்? சூத்திரம் 1 3 பாயிண்ட் எழுதிக்கங்க. ஏன்னா நான் 3 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இருந்தா சொல்லிடுறேன், இல்லைன்னா கர்த்தருக்கு சித்தமான 2 நாள் சொல்றேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 13, 14. நீ தாவீது ராஜாவிடத்தில் போய், ராஜாவே என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் விற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். நீ அங்கே ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். போதும். பாருங்க, இங்கே ஏன் பத்சேபாள் தீவிரமாய் வேகமாய் தாவீதினிடத்துக்கு போகிறாள்? சரிங்களா? ஏன் இங்கே பத்சேபாள் தாவீதினுடைய மனைவி தீவிரமாய் வேகமாய் தாவீதினிடத்துக்கு போகிறாள்? காரணம் என்னவென்று சொன்னால், அதோனியா ராஜாவாக போகிறார். யாரு ராஜாவாகணும்? சாலமோன் ராஜாவாகணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சாலமோன் ராஜாவாகணும். ஆனா யாரு ராஜாவாக போறாங்க? அதோனியா ராஜாவாக போறாங்க. அதோனியா ராஜாவாகிறது தேவனுடைய திட்டமா இல்லையா? தேவனுடைய திட்டம் இல்லை. அப்போ ராஜாவாக கூடாதவன் ராஜாவாக கூடாது. சொல்லுங்களேன். ஏன் தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அப்படி தீவிரமாய் நிறைவேறலனா நம்மூருடைய பாஷையில சொல்ல போனா தடி எடுத்தவனல்லா தண்டல்காரன். சரிங்களா? தடி எடுத்தவனல்ல என்னதுங்க? தண்டல்காரன். அப்போ அதான் நம்மூர் பாஷையில சொல்ல போனா அந்த வேர்டுக்கு அர்த்தம் அப்படின்னா, ராஜாவாக தேவன் யாரை திட்டம் வைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் ராஜாவாக வேண்டும். சொல்லுங்களேன். அப்ப ஏன் ஆண்டவருடைய காரியம் தீவிரமா நடக்கணும்னா, தீவிரமா நடக்கலைன்னா அதோனியா என்ன ஆயிடுவா? ராஜாவாயிருவா. அப்ப அதோனியா ராஜாவாகிறது தேவனுடைய திட்டம் அல்ல. அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிறியனுடைய வித்துல பிறக்கணும் என்பது
ஆதியாகமத்திலேயே கர்த்தர் என்ன செஞ்சுட்டார், திட்டம் பண்ணிட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு வசனத்தை பார்க்கிறோம், மேகால தான் நினைக்கிறேன், வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அவர் புறப்படுதல் அநாதி நாட்களுக்குரியது. அல்லேலூயா. எப்படி? உன்னிடத்திலிருந்து என்னிடத்தில் வருவார், உன்னை ஆளுகிற பிரபு, யூதாவில் சிறியதா எண்ணப்பட்ட பெத்லகேமே. இல்லைங்களா? மீகாவில் இருக்கு, நம்ம அந்த வசனத்துல எடுத்த நமக்கு நேரம் இல்லை. அப்போ அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களுக்குரியது. என்னதுங்க? பூர்வத்தினுடையது. அது முன்குறிக்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷர்களுடைய பாவங்களுக்காக பிறக்க வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய திட்டம். அப்போ அவர் யார்கிட்ட இருந்து பிறக்கணும்னு கர்த்தர் அப்பவே கணக்கு போட்டார். அல்லேலூயா. தாவீதின் சந்ததியில பிறக்கணும். தாவீதுக்கு அடுத்தது யாரு ராஜாவாக கூடாது? அதோனியா ராஜாவாகிறது தேவனுடைய திட்டம் அல்ல. அதோனியா இயேசு கிறிஸ்து வர்ற சந்ததியில குறிக்கப்படாதவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதோனியா இயேசு கிறிஸ்து பிறக்கிற ராஜ சந்ததியில குறிக்கப்படாதவன். ஆனா இவனுக்கு என்ன ஆசைங்க? நான் ராஜாவாகணும். சரிங்களா? நான் ராஜாவாகணும். அப்போ என்னதுங்க? ராஜாவாக தேவன் யாரை நியமித்திருக்கிறாரோ அவங்க தான் ராஜா. அப்போ தேவனுடைய வார்த்தை தீவிரமா நிறைவேறலன்னா மாமன், மச்சான், அக்கா, தங்கச்சி, புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. உனக்கு தான் என்ன இல்லை? உள்ளையும் இல்லை, பூச்சியும் இல்லை. என்ன இல்லைங்க? உள்ளையும் இல்லை, பூச்சியும் இல்லை. யாருக்கு சம்பாதிக்கிற? யாருக்காய் சேர்த்து வைக்கிற? அப்போ என்னன்னு கேட்டா இங்க என்ன செஞ்சிருவான்? ஆபிரகாம் நிறைய வசனங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஆண்டவரே, அடிமை பிள்ளையெல்லாம் இருக்கிறேன், இந்த வீட்டு விசாரணை கர்த்தனா எலியேசர்னா என்னுடைய சுதந்திரவாளியா கேட்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இவன் அல்ல உனக்கு சுதந்திரவாளி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு வாரிசு இல்லைன்னா பலரும் என்ன செய்வாங்க? தப்பா நினைச்சிடாதீங்க. நம்மகிட்ட இருக்கிற பணம், நம்மகிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம், நம்மகிட்ட இருக்கிற ஆஸ்தி எல்லாத்தையும் எப்படியாவது கவர் பண்றதுக்கு என்ன செய்வாங்க? பல காரியங்களை செய்வார்கள். தயவு செய்து நீங்க யூடியூப்ல போடுறீங்க, இதை நாங்கள் எங்கள் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம். நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி என்ன செஞ்சீங்க, அனுப்பிவிடுங்க. சோத்திரம். எங்கள் தம்பி சொன்னா, பெரியவரை கூட்டி போய் நீயே இங்கே படிக்க வச்சு நீயே வளர்த்துன்னு சொன்னான். சரிங்களா? நம்ம வளர்த்தி ஆளாக்குன்னு பின்னாடி என் பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டு சங்கடமாயிருக்கு, வேண்டான்னு சொல்லியாச்சு. எங்கள் மச்சனை அடுத்தது சொன்னான், பாப்பா கூட்டி போய் அங்கேயே சேர்த்துருங்க, அவன் அங்கேயே படிக்கிட்டு அங்கேயே இருக்குன்னு சொன்னான். சோத்திரம். அப்புறம் கொஞ்ச நாள் ஏதாவது சண்டை வச்சுன்னு வச்சுக்கலாம், என் பிள்ளை நான் கூட்டி போயிடுவாங்க. சரிங்களா? அதனால யாருமே வேண்டாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் சுதந்திரவாளியை தருவார். சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் சுதந்திரவாளியை நிச்சயம் என்ன செய்வாருங்க? தருவார். ஒரு ஆண் பிள்ளையை தருவார். அந்த ஆண் பிள்ளைக்கு இந்த பேர் வைக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் சொப்பனத்துல தரிசனத்தில் அதை காண்பித்து விட்டார். அல்லேலூயா. போன வாரத்துல போகும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆமா என்னுடைய சொப்பனத்துல நீங்க ஒரு சின்ன ஆண் பிள்ளைய கையில வைத்துட்டு இருக்கிறத நான் கனவுல பார்த்தேன்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவங்க இப்பதான் சொல்றாங்க, அதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லிட்டார். சொல்லுங்களேன். அந்த பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. சோத்ரம். அதனால தேவ பிள்ளைய, தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மை செய்கிற தேவன். அதனால இயேசு கிறிஸ்து யாருடைய சந்ததியில் பிறக்கணும்னு தேவன் திட்டம் வைத்தாரோ அவங்க சந்ததியெல்லாம் பிறக்கும். அதனால நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் நம்ம வாரிசாகிறதுக்கு. ஆனா அதான் சொன்னேன், யார ராஜாவா கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அந்த ராஜாவா முடியும். அல்லேலூயா. அப்ப நமக்குன்னு வாரிசை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதனால அந்த வாக்குத்தத்தை நிறைவேறலைன்னா வாரிசு இல்லாதவங்களெல்லாம் நான் வாரிசுவாங்க. எங்க பெரியப்பா கிட்ட நிறைய பணம் இருக்குயா, அதனால காரெல்லாம் வச்சுக்கிறான். சோத்திரம். மாமா வீட்டுக்கு போனா இங்கிருந்து அங்கிருந்து அனுப்பும் போதே ஒரு பிளானோட தான் அனுப்புறாங்க. சோத்திரம். போய் என்ன செய்ய, சுடிதார் கேளு, வளையல் கேளு, கம்மல் கேளு, கொலுசு கேளு அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. இங்கே வந்த உடனே கேட்குறாங்க. கேட்கும்போது நம்ம என்ன குழந்தை கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியுமா? வாங்கி தான் தருவோம். ஆனால் இதெல்லாம் ஒரு பிளானு. ஆனால் என்ன பிளான் பண்ணாலும் நமக்குன்னு கர்த்தர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அது மட்டுமே நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஏன்
வாக்குத்தத்தம் தீவிரமாய் ஸ்தோத்திரம் நிறைவேற வேண்டும். ராஜாவாக கூடாதவன் அல்ல வாக்குத்தத்தம் நிறைவேறலைன்னா ராஜாவாயிருவான். பக்கத்துல இருக்காரன்னு சொல்றாங்க, வாரிசு இல்லாதவன் எல்லாம் வாரிசுக்கு வந்துடுவான். அப்போ வாக்குத்தத்தம் நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வாருங்க? நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். சோத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய காரியங்கள் இருக்கிறது, நம்ம அதை பேசிக்கொண்டே இருக்கலாம். அதனால தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனுடைய திட்டம் தாவீதுக்கு அடுத்தது யாருங்க? சாலமோன் தான். 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 22 8வது அதிகாரத்திலிருந்து இப்படிதான் போன வாரமும் நமக்கு குழப்பச்சு. சரிங்களா? கரெக்டா வாசிங்க. உண்டாகி சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். வாசிங்க. உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதலுள்ள புருஷனாய் இருப்பான். சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்கள் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமைதியையும் அருளுவேன். அவன் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தை சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைப்படுத்துவேன் என்றார். தாவீது கிட்டயே கர்த்தர் சொல்றார். ஒரு அழகே சொல்லுங்களேன். அதோனியாவை நீ ராஜாவாக்குவா என்று ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாலமோன். உனக்கு அடுத்தது யார்தான் ராஜா? சாலமோன் தான் ராஜா. சாலமோன் தான் நான் முன்குறிச்சிருக்கிறேன். அவனுடைய பேர் என்னங்க? சாலமோன். சரிங்களா? சாலேம் என்று சொன்னால் சமாதானம், மோன் என்று சொன்னால் என்னதுங்க? மோனே, அது மகன். சரிங்களா? மோனே அப்படின்னா மகன். சாலமோன் என்று சொன்னால் சமாதானத்தின் பிள்ளை. அப்போ சாலமோனை தான் தேவன் முன்குறித்தார். அவனுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப அவனுடைய ராஜ்யத்தில் தான் இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நம்மை குறித்து தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொண்டு அவருடைய திட்டத்தில் செயல்பட வேண்டும். அதனால நம்ம ராஜாவா வச்சார்னா ராஜாவா இருக்கணும், கூஜாவா வச்சார்னா கூஜாவா இருக்கணும். அல்லேலூயா. கூஜா ராஜா ஆகக்கூடாது, ராஜா கூஜா ஆகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஆகக்கூடாதுங்க? ராஜா என்ன ஆகக்கூடாது? கூஜாவா இருக்கக்கூடாது. சரிங்களா? கூஜா என்ன ஆகக்கூடாது? ராஜாவா. உங்களையும் என்னையும் கர்த்தர் குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துல இருந்தா, இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியமே. இல்லைங்களா? என்னதுங்க? பரமசிவ களத்திலிருந்து பாம்பு கேட்டச்சா என்னது? கருடா சௌக்கியமா? அது என்ன சொல்லுச்சா? இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களையும் என்னையும் எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கும்போது எல்லாம் சௌக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால இங்கே அநேக சகோதரமார்கள் இருக்கீங்க, அநேக சகோதரிமார்கள் இருக்கீங்க, அநேக தாய்மார்கள் இருக்கீங்க, அநேக தப்பன்மார் இருக்கீங்க. இந்த சபைக்கு வர எனக்கு என்ன பொறுப்பு, எனக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறேன் பாருங்க. மோசே பிறந்த போது மோசேயை கொல்ல வேண்டும் என்பது பார்வோனுடைய திட்டம். ஆனால் அந்த மோசேயை காப்பாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். சொல்லுங்களேன். அப்போ மோசே யாரை கொண்டு காப்பாற்றினாங்க? மிரியாமை கொண்டு காப்பாற்றினார். அல்லேலூயா. அவங்க அக்கா மிரியாமை கொண்டு காப்பாற்றினார். பேழையில விட்ட போது அவன் பேழைக்கு பின்னாடியே போறான். போயிட்டு என்ன செய்யறான்? அவன் ஸ்நானம் பண்ணும்போது பார்வன் குமாரத்தை கண்டெடுக்கிறான். அப்ப அவ கேட்கிறா, இந்த குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை நான் ரெடி பண்ணி கொண்டு வரட்டுமான்றான். சரிம்மா அப்படின்றப்பல அவன் போய் என்ன செய்யறான்? மோசேயினுடைய தாயையே அழைத்து கொண்டு வருகிறான். அப்போ அந்த மிரியாம் இல்லைன்னா மோசே காப்பாற்றப்படுறது கொஞ்சம் கஷ்டம். சொல்லுங்களேன். இன்றைக்கும் கூட
பரிசுத்தவான்களை, ஊழியக்காரர்களை, ஆத்துமாக்களை ஜெபித்து காப்பாற்றுகிற பொறுப்பை உங்க கையில கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப எனக்கு கர்த்தர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார், என்ன வேலையை கொடுத்திருக்கிறார்? நான் பாஸ்டரா, நான் ஊழியக்காரனா, நான் ராஜாவா, அல்லது ராஜாவை காப்பாற்றுகிற ஒரு நபரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய அழைப்பை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும். அல்லேலூயா. அப்ப ஏற்ற காலத்துல வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு காரணம் என்ன? ராஜாவாக கூடாதவன் என்ன செய்யக்கூடாதுங்க? ராஜாவாக கூடாது. ரெண்டாவது 2 ராஜாக்கள் புஸ்தகம், நான் முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4:22 வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:22 வேகமா. ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர்கள் ஒருவனையும் கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது 4:22 அவன் இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கும் அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்டு சொல்லி அனுப்பினார். அதற்கு அவர் எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி. இங்கே நாம் பார்க்கிறோம் சூனேமியாளை குறித்து பார்க்கிறோம். சரிங்களா? சூனேமியாள் ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசி மூலம் பேசி ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளை கொடுத்தவன அந்த பிள்ளை பிறந்து தலை நோகுதுன்னு சொல்லி என்ன செஞ்சா? செத்து போனான். செத்து போன உடனே அவன் புருஷன்கிட்ட என்ன செய்யறாப்ல? சீக்கிரமா என்ன செய்யும்? ஒரு கழுதைய எனக்கு அனுப்பு, சீக்கிரமாய் அனுப்பு, நான் என்ன செய்யணும்? சீக்கிரமாய் தீர்க்கதரிசியின் இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? அப்படின்னா மற்றவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க கூடாது. சீக்கிரமாய் தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்னா எதுக்குங்க? மற்றவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க கூடாது. சரிங்களா? அப்ப என்னன்னா பாருங்க, இந்த சூனேமியாளுடைய புருஷன் அவிசுவாசி. சரிங்களா? அவிசுவாசி. அவன் நாட் எ பிலீவர், அவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. அப்போ பிள்ளைக்கு வேணும்னு அவன் கேட்கல, வேண்டாம் அவன் சொல்ல, செத்துருச்சு. நான் அப்பவே சொன்னேன், நீ என்ன செய்யாத, இந்த சர்ச்சுக்கெல்லாம் போகாத, ஜெபமெல்லாம் பண்ணாத, இந்த எலிசாவையெல்லாம் என்ன செய்யாத, நம்பாத, இந்த பாஸ்டர் எல்லாம் நம்பாத, அவங்க ஏதோ ஒரு இதில் சொல்லிடுவாங்க, கடைசியில் இப்படி ஆயிடும் அப்படின்னு அவன் பலவாறு பேசுவான். அப்போ என்னன்னா புறஜாதிகள் மத்தியில் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் தீவிரமாய் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோத்ரா. என்ன சர்ச்சைக்கு போறேன், சரிங்களா? பிரசங்கம் பண்ணுனா 1 மணிக்கு மேலேயும் பிரசங்கம் போகும், நான் சாப்பிடுறேன். ஒரு அம்மா சோத்ரா, அந்த ரொம்ப வாய்க்கிலேயே பேசும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொல்லாத ஆகி இருக்கு. சரிங்களா? அது ஒரு சகோதரி ஒரு நாள் பார்த்து, ஆமா ஓயாத உங்க பாஸ்டர் அம்மாவும் அங்கே ஜபம் அங்கே வர்றாங்க இங்கே வர்றாங்க, அவங்கள பார்க்குறேன் இவங்கள பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது? ஒரு குழந்தை இல்லை, ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ உண்மையாக என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறலைன்னா அந்த அம்மா மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லுவாங்க. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எல்லாருமே சொல்லுவாங்க. குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் சொல்லுவாங்க, ஆமா ஏசுங்கிறீங்க, ஊழியங்கிறீங்க, ஆண்டவர்ங்கிறீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்தார், அங்கே அதை பண்ணார், இங்கே அதை பண்ணாரு, உங்களுக்கு ஒன்றும் பண்ணலையா? அப்போ என்னன்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு கரங்களை சொல்லும் அல்லேலூயா. சோத்ரா. அப்போ என்னன்னா, நிச்சயம் கர்த்தர் தருவார். புறஜாதிகள் அவருடைய நாமத்தை தூஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் விட மாட்டார். அப்ப ஏன் கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேற வேண்டும்? மற்றவங்க கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க கூடாது. இப்ப ஏற்ற காலத்துல தீவிரமாய் நிறைவேற்றுவார். அதனால இந்த சபையை கட்டுவார், இந்த சபைக்கு ஜனங்களை கொண்டு வருவார், இந்த சபையில திரளான ஆத்துமாக்களை கொண்டு வருவார். 5 மடங்கு ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பட்டணத்துல 5 மடங்கு ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். அந்த 5 மடங்கு ஆத்துமாக்களை இந்த திருச்சபைக்கு கர்த்தர் நிச்சயம் கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னா புறஜாதிகள் நம்மையும் சபையும் தூஷிப்பார்கள். அதனால தூஷிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஏற்ற காலத்தில் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அடுத்தது எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம்
15வது வசனம். நிறைய வசனங்கள் இருக்குது, எக்ஸ்பிளைன் இருக்குது. நான் வேகமாய் போகிறேன், முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எஸ்தர் 4வது அதிகாரத்துல 15வது வசனத்தையும் 16வது வசனம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். வாசிங்க. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். தீவிரமாய் ராஜா கிட்ட போகணும். தீவிரமாய் ராஜா கிட்ட போலனா ஜனம் அழிந்து போகும். யூதர்களை கொன்று குவித்து விடுவார். சரிங்களா? யூதர்களை கொன்று குவித்து விடுவார்கள். அப்ப எஸ்தர் என்ன செய்யணுங்க? தீவிரமா என்ன செய்யணுங்க? ராஜா கிட்ட போகணும். எஸ்தர்னா நட்சத்திரம். சரிங்களா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள். ஒரு அளவிலே சொல்லுங்களேன். தானியேலை வாசிக்கிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள். அப்போ தீவிரமா என்ன செய்யணுங்க? ராஜாவிடத்துக்கு போகணும். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து. ஒரு அளவிலே சொல்லுங்களேன். அப்போ அவரிடத்துல ஆத்துமாக்களுக்காய் தீவிரமாய் ஜெபித்தால் அந்த ஜனம் அழியாதபடி கர்த்தர் காப்பார். ஒரு அளவிலே சொல்லுங்களேன். அப்ப எப்படி ஜெபிக்கணுங்க? தீவிரமாய் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்க கூடாது? ஒருவேளை எஸ்தர் சொல்றா, இன்னைக்கு வேண்டாம், நான் நாளைக்கு போறேன், நாளைக்கு வேண்டாம், நாளானிக்கு போறேன், என்ன ஆயிருங்க? ஆகாஸ்வேரு ராஜா யூதர்களை எல்லாம் கொன்று குவித்து விடுவான். ஒரு யூதனும் மிஞ்ச மாட்டான். மொர்தெகாய் சொல்றா, இந்த காலத்துல நீ அமைதியா இருந்துட்டா நீ தப்பிச்சுக்குவேன்னு நினைக்காத. இந்த மேன்மை ராஜ மேன்மை உனக்கு எனக்கு கிடைத்ததுன்னா இந்த யூத ஜனங்களை காப்பாற்றுவதற்கு. அல்லேலூயா. அப்ப இந்த காலத்துல நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாதுங்க? அமைதியாக இருக்கக்கூடாது. நம்முடைய ராஜாவின் இடத்துல இந்த பட்டணத்து ஜனங்கள் அழியாதபடிக்கு நீங்களும் நான் மன்றாட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஏன் வாக்குத்தத்தம் தீவிரமாய் நிறைவேறினா, தீவிரமாய் வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னா எல்லா ஜனங்களை சத்துரு அழித்து போட்டு விடுவான். சொல்றது புரிஞ்சுதுங்களா? சத்துரு அழித்து போட்டு விடுவான். ஆனால் கர்த்தர் அதற்கு விட மாட்டார். அல்லேலூயா. ஜனங்களை சத்துரு அழிக்க கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். அதனால நீங்களும் நானும் என்ன செய்யுங்க? தீவிரமாய் நாளை என்பது நம்முடைய கரத்துல இல்லை. நாளை தினம் நம்முடையதல்ல. வசனம் அப்படிதான் சொல்லுது. நாளைக்குங்கிறது நம்முடைய கிடையாது. இன்றைக்கு நமக்கு ரட்சனை. அல்லேலூயா. இன்றைக்கு அனுகிரக காலம். இன்றைக்கு போய் இன்றைக்கு கொடுத்த நாள் இன்னைக்கு ஜெபம் பண்ணும். நான் நாளைக்கு ஜெபம் பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுங்க? நம்ம நினைக்க கூடாது. தலைகளை தாழ்த்துவோம். நமக்கு நேரம் இல்லை, இந்த பிரசங்கம் முடியல, பிரசங்கம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால ஏற்ற காலத்திலே தீவிரமாய் கர்த்தர் நடப்பிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏன் தீவிரமாய் நடப்பிக்கணும்? ராஜாவாக கூடாதவன் ராஜாவாகிறான். புறஜாதியார்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க கூடாது. கர்த்தருடைய ஜனம் அழியக்கூடாது. அதனால தான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தீவிரமாய் நிறைவேற்றுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம்.